அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் ரமேஷ். இப்போ ஜோதிடத்தை பற்றின அடிப்படை புரிதலை உங்களோடு நான் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிடம்னா என்ன, ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதகத்தை பற்றி ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு நான் ஒவ்வொரு பதிவுலாம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிடம்னா என்ன, ரொம்ப அடிப்படையாக ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுவீங்க. அப்போ தொடர்பு கொள்கிறீங்கன்னா என்ன தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா இருக்குது, அதாவது கர்மா சாதகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜாதகம் சொல்லிட்டாலும் எனக்கு கர்மா சாதகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கர்மா இல்லாமல் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள முடியாது, எனக்கும் விதி இல்லாமல் உங்களை நான் தொடர்பு கொள்ள முடியாது. என்னை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுக்கும் விதி அமைப்பு இருக்கணும், உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எனக்கும் விதி அமைப்பு இருக்கணும். இதுதான் ஜோதிட விதி, இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறது. அந்த கர்மா சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள இயலாது. ஏதோ ஒரு காரணத்தினால நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க இயலாமல் போயிடும். ஸோ இது கர்மா சரியில்லைன்னு அர்த்தம். கர்மா நல்லது, அப்படி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க, பார்ப்பீங்க. இப்படி தான் ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு கர்மா நல்லா இருந்ததுன்னா திருமணம் நல்ல விதமாக அமையும், வீடு நல்ல விதமாக அமையும், சொத்துக்கள் நல்ல விதமாக அமையும். அந்த கர்மாவில் பாதிப்பு அப்படின்னா, கர்மாவில் பாதிப்புனா என்ன, முன் ஜென்மத்தில் நாம் சொத்துக்கள் வழியில் யாருக்காவது துரோகம் செய்திருந்தாலோ, அல்லது பெண்கள் வழியில் யாருக்காவது அவங்களுக்கு தீங்கு இழைத்திருந்தாலோ அல்லது துரோகம் இழைத்திருந்தாலோ, இந்த வகையில் எந்த வகையிலையெல்லாம் நம்ம தீங்கு இழைத்திருக்கிறோமோ அந்த வகையான கர்மாக்கள் இப்போ நம்மளை ஆட்டி படைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கர்மா தான் ஜோதிடத்தினுடைய தியரி. இது என்ன 3 வகையாக பிரிக்கலாம். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு 3 கர்மமாக இருக்குது. சஞ்சித கர்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜென்மமாக எடுத்து வர்றது, பல பிறவைகளாக எடுத்து வர்றது, அமீபா முதல் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற கர்மா, அது ஒரு கடல் அளவு அப்படின்னு சொல்லலாம். அது சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராப்த கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சஞ்சித கர்மத்திலேருந்து ஒரு வாளி மோந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இப்போ சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது ஒரு கடல்னால் அந்த கடலில் ஒரு வாளி தண்ணீர் மோந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னவோ அதுதான் பிராப்த கர்மம். இந்த பிராப்த கர்மம் அப்படிங்கிறது இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது, இதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஆகாமியம் அப்படின்னா, இந்த பிராப்த கர்மா எடுத்துகிட்டு வர்றீங்கள, அது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஆகாமியமாக, அது அடுத்த பிறவிகளுக்கு தொடரக்கூடிய கர்மம். ஸோ எந்தெந்த கர்மாக்களை நம்ம மாற்றம் இயல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சஞ்சித கர்மாவுக்கு மாற்று உண்டு, அதே போல் ஆகாமிய கர்மாவுக்கும் மாற்று உண்டு. ஆனால் பிராப்த கர்மாவுக்கு மாற்று கிடையாது, அனுபவித்தே ஆகணும். இந்த பிராப்த கர்மாவில் 3 விஷயங்கள் இருக்குது. இந்த பிராப்த கர்மாவில் எப்படி நம்மளுக்கு செயல்படும், இந்த பிராப்த கர்மா நம்ம மோந்துட்டு வந்துட்டோம், அதில் நம்மளுக்கு காரியங்கள் நடக்குதா இல்லையா, நடக்காதா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ணலாம் இந்த பிராப்த கர்மாவில். ஸோ நம்ம தீவினை செய்திருந்தோம்னா நம்ம கிரகங்கள் காட்டி கொடுக்கும், நல்வினை செய்திருந்தாலும் அந்த கிரகங்கள் காட்டி கொடுக்கும். அதுக்கு விமோச்சனம் இருக்குது அப்படிங்கிறனாலும் அதுக்கு கிரகங்கள் காட்டி கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் அது காட்டி கொடுக்கும். சரி, இந்த பிராப்த கர்மாவில் காரியமே நடக்காதது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு விமோச்சனமே இல்லை அப்படிங்கிறது பொருள். காரியம் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது விமோச்சனம் உண்டு அப்படிங்கிறது. அது சில விஷயங்களை நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணினாலும் அது நடக்கவே நடக்காது. சில விஷயங்களை நீங்கள் ஒரு சின்ன வழிபாடு, சின்ன தானம், சின்ன பரிகாரம், சின்ன உதவி, இதன் மூலிமா அந்த விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதேபோல் சின்ன வழிபாடு இதன் மூலிமா மாற்றி அமைக்க முடியும். ஸோ இந்த 2 கர்மாவை மாற்றி அமைக்கலாம், ஒரு கர்மாவை மாற்றி அமைக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னா, அறிந்து செய்த தவறுகளை மாற்றி அமைக்க முடியாது. நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு, நம்ம போன பிறவிலேயே தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த பிறவியில் மாற்று உண்டு. அதேபோல் அறியாமல் செய்த கர்மங்களுக்கும் அதுபோல் மாற்று உண்டு. சரிங்களா? இதுதான் கர்மா செயல்படுற விதம். கர்மாவின் அடிப்படையில் தான் நமக்கு ஜாதகம் அமைகிறது. ஸோ கர்மாவை அதை தீர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஜாதகம் தெளிவாக காட்டும். அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களோடு நான் மற்ற விஷயங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.